ஹாய் மக்களே, வெஜிடேபிள் பிரியாணி பண்ண போகிறோம். காயெல்லாம் வெட்டிக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட்டு பொடியாக வெட்டிக்கலாம். பொடியாக வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வெட்டுறோம், அதையும் பொடியாக வெட்டிக்கலாம். பீன்ஸும் பொடியாக வெட்டிக்கலாம். பொடியாக எடுத்து வச்சுட்டு வெங்காயம் வெட்டிக்கலாம். வெங்காயம் பொடியாக வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளியும் வெட்டி வச்சுக்கலாம். 3 தக்காளி எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். பட்டை வகையெல்லாம் கொஞ்சம் போட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை வகை போட்டு வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இன்னொரு ஸ்டவ் பற்ற வச்சு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்கலாம். இதை பெரட்டி விட்டுட்டு சுடு தண்ணி கொஞ்சம் காயிற வரைக்கும் பெரட்டி விட்டு தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்ததுக்கப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் சீக்கிரமாக. அதுக்குள்ளே தண்ணி சூடாகிருச்சு. சோயா இதில் போட்டுடலாம். சோயா பீன்ஸ் இதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அப்புறம் இது நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் வீட்டிலையே அரைச்சி வச்சுருக்கேன். கடையில் வாங்குறத விட இதை அரைச்சி போட்டால் நல்லா மணமாக இருக்கும். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்குங்க. கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கங்க. அது கூட தயிர் ஊற்றி 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. சோயா பீன்ஸ் ஊறிடுச்சு. அது நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். 2 தண்ணி ஊற்றி கழுவிட்டு நல்லா புழிங்க. புழிஞ்சு எடுத்து வச்சுட்டு இது நல்லா வதக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்குங்க. வெட்டி வச்சுருக்கிற காயெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் சேர்த்து வதக்குங்க. வதக்கிட்டு சோயா பீன்ஸ் இதில் போட்டு நல்லா வதக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருங்க. அப்புறம்
கரம் மசாலா, மல்லித்தூள், பிரியாணி தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா அது கூட சேர்த்து நல்லா வணக்குங்க. நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் புதினா போட்டு அது கூடவே போட்டு நல்லா வணக்குங்க. அதுவும் சேர்த்து வணக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்குங்க. நான் 2 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அரிசி போட்டுக்கோங்க. வணக்கினதுக்கப்புறம் அரிசியை போட்டுக்கோங்க. நல்லா அரிசி போட்டு நல்லா கொஞ்சம் பிரட்டி விடுங்க. அப்படியே கொஞ்சம் லெமன் புழிஞ்சுக்கோங்க. இது கூட 2 கிளாஸு அரிசிக்கு 5 1/2 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. பத்தலைன்னா பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் கூட இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. குக்கர் மூடி போட்டு மூடி விசில் போட்டுருங்க. ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். விசில் வந்துடுச்சு. நம்ம சாப்பாட்டை இறக்கி நல்லா கலக்கணும். சூடான சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா